ஓர் எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓர் எண் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16%. சரி, எக்ஸ்ல 16% குறைக்கிறாங்க. குறைக்க அப்படிங்கிறது, அதனால மைனஸ் போட்டுங்க. எக்ஸ் இன்ட்டு 16% அப்படின்னு போட்டுங்க. கிடைக்கும் எண் 42 சொல்றாங்க. அப்போ ஈக்குவல் டு 42 எழுதிங்க. எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, எக்ஸ் அப்படி எழுதிங்க. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 16%, அப்போ 16/100 ஈக்குவல் டு என்ன வரும், 42. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணினா எக்ஸோட மதிப்பு கிடைச்சிடும். சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 16, கீழே 25 இன்ட்டு 4 100. சரிங்களா? சரி, அப்போ எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸையும் பெருக்கினீங்கன்னா 4x என்ன வரும், 25 ஈக்குவல் டு 42. இப்போ இந்த 25 இங்கே பெருக்கணும். இங்கே பெருக்கி தான் மீசமாக எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ 25 இங்கே பெருங்க. 25x வரும். 25x மைனஸ் 4x என்ன வரும், 21x வகுத்தில் என்ன வரும், 25 ஈக்குவல் டு 42. இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுங்க. நம்ம எக்ஸோட மதிப்பு தான் வேணும். ஓகேங்களா? இங்கே ஏற்கனவே 42 இருக்குது, அது அப்படியே கிட்டோம். இந்த கீழே இருக்கிற 25 என்ன வரும், மேலே வந்துடும். பெருக்கல் 25, இங்கே மேலே இருக்கிற 21 ஈக்குவல் டு கணக்கு வச்சுன்னா கீழே வந்துடும். வகுத்தல் 21. இதை சால்வ் பண்ணுங்க. 3 21 6 42. சரிங்களா? அப்புறம் 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 6 6, 1 3 2 6, 2ஐயும் 25 பெருங்கன்னா 2 இன்ட்டு 25 எவ்வளோ வரும், 50 வரும். ஓகேங்களா? சரி, ஆன்சர் இருக்குது பாருங்க, 50 ஆன்சர். சரிங்களா?